ஹலோ ஆல்! பிக் பாஸ்ல இருந்த ஆலிஸ், அவங்களுடைய திருப்பதி விலாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஸ்ருதிகாவ பார்க்கறதுக்காக சென்னை வந்திருந்தாங்க ஆலிஸ், பக்காஜி அண்ட் முஸ்கான். ஸோ, இவங்கெல்லாம் சேர்ந்து திருப்பதி போனாங்க. ஸோ, அங்க போன விஷயங்கள் என்னெல்லாம்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து விலாகாவே வந்து போட்டிருக்காங்க. இந்த விலாக் பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலாக் வந்து அவ்ளோ சிம்பிளா எடுத்திருக்காங்க. ஸோ, யூசுவலா பிக் பாஸ் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வெளிய வந்தாலே வந்து நெறைய அலப்பறைகள் நடக்கும். ரொம்ப பில்டப்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஆலிஸ் வந்து ரொம்பவே சிம்பிளா இந்த விலாக் எடுத்து முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது அவ்வளோதான். நம்ம ஸ்ருதிகாவோட ஃபேன்ஸ்லாம் வந்து ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ திருப்பதி வந்து எப்படி போனாங்க? என்ன நடந்தது? அப்படிலான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க விலாக்ல. ஸோ அது முடிஞ்சு திருப்பதி முடிஞ்சு தரிசனம் முடிஞ்சு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஷார்ட்டான ஒரு ட்ரிப்புங்க. ஸோ ஆலிஸ் வந்து அவங்களுடைய மேக் ஓவர்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு மும்பை ஏர்போர்ட் போம்போது முஸ்கானையும் கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாருமே கேட்டிருந்தீங்க, முஸ்கான் கூட இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஷர்ட் யாருன்னு சொல்லிட்டு. அவர் வந்து முஸ்கானோட சாச்சாவாம். அதாவது அங்கிளாம். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து மும்பை ஏர்போர்ட் போறாங்க. ஸோ மும்பை ஏர்போர்ட்லேருந்து சென்னை கிளம்புறாங்க. சென்னை ஏர்போர்ட்ல பக்காஜி, முஸ்கானையும், ஆலிஸையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அர்ஜுன் வராரு, பிக் பண்றாங்க. ஸோ எல்லாரையும் கூட்டிட்டு திருப்பதி போறாங்க டைரக்ட்டா. எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதிகா வீட்டுக்கு கூட போல. ஸோ டைரக்ட்டா வந்து திருப்பதி தான். சென்னையிலேருந்து டைரக்ட்டா திருப்பதி போற வழிக்கு இவங்களுக்கெல்லாம் ஃபுட் வாங்கி குடுக்குறாங்க. அதுவும் நம்ம சென்னை ஸ்டைல்ல மசாலா தோசை, நெய் தோசை அந்த மாரி நெறைய வெரைட்டீஸ்லாம் வந்து அர்ஜுன் ஆர்டர் பண்றாரு. அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் தான் ரீச் ஆகுறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸ்ருதிகா வீட்டுக்கு போல. டைரக்ட்டா சென்னை டூ திருப்பதி போயிருக்காங்க. ஸோ அங்க மார்னிங் ஸ்ருதிகாவ மீட் பண்றாங்க. திருப்பதியிலே. நம்ம ஸ்ருதிகா விலாக்ல வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சென்னை வந்திருக்காங்க. சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. சவுத் இந்தியா கல்ச்சர் நம்ம பண்ணணும் இல்லையான்னு சொல்லிட்டு பூ வாங்கி ஆலிஸ் தலையில வைக்கிறாங்க. ஸோ ஆலிஸோட விலாக்ல ஜஸ்ட் ஹாய் சொல்லிட்டு பேசுறாங்க. அவ்வளோதான். இந்த திருப்பதி ட்ரிப் முடிஞ்சு சாப்பிட்டு அவங்க நேரா சென்னை ஏர்போர்ட்டுக்கு தான் போறாங்க. ஸோ தட் மீன்ஸ் அவங்க ஸ்ருதிகா வீட்டுக்கு போல. ஆலிஸ், பக்கா, ஸ்ருதிகா ரியூனியன் சொல்லும்போது ஸ்ருதிகா ஹேட்டர்ஸ்லாம் வந்து நெறைய பேசிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ்க்குள்ள இருந்தபோது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க பாரு. இப்ப வெளிய வந்தோனே மாறிட்டா ஸ்ருதிகா. ஸ்ருதிகா எக்ஸ்போஸ்டுன்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லிட்டுருந்தாங்க. ஆனா, இப்ப இந்த விளாக் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ ஹம்பிளா இந்த ட்ரிப் வந்து முடிச்சிருக்காங்க. எந்த ஒரு பார்ட்டியும் பண்ணல. அவங்க வந்தாங்க, திருப்பதி போனாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட்டா மும்பை கிளம்பிட்டாங்க. ஆலிஸ்லாம் வந்து மும்பை. ஸோ அவங்களுக்கு சென்னையில பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ கண்டிப்பா இங்க வரும்போது இங்க யாரு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க தான் கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்ருதிகா இங்க தானே இருக்காங்க. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணதுல தப்பே இல்லையே. ஸோ எனிவே ட்ரிப் முடிஞ்சு அவங்க கிளம்பிட்டாங்க. நடுவுல ஆலிஸ் லைவ்ல வந்திருந்தாங்க அவங்களோட சோஷியல் மீடியால. ஸோ அப்போ ஸ்ருதிகா பையன் கூட லைவ்ல இருந்தாங்க. ஆலிஸ்க்கு வந்து தமிழ் கத்துக் குடுத்தாங்க ஸ்ருதிகாவோட சன். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன ஃபன்னான விஷயங்கள் தான் முடிஞ்சு அவங்க டைரக்ட்டா ஏர்போர்ட் போயிட்டு மும்பை போயிட்டாங்க. ஸோ ரொம்ப குட்டி விலாக் தான். இவங்கலாம் சென்னை வந்ததுக்கு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்தது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போயிட்டே இருந்தது ஹிந்தி சைட்ல. ஸோ இப்போ இத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க மக்களே. அதே மாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.